எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க பிரபாகர். கங்க்ராச்சுலேஷன் சார். இந்தாங்க சார் ஸ்வீட். என்ன பிரபாகர், எனக்கு எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க? ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? முதல்ல நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார், சொல்கிறேன். அப்படிங்கிறீங்க? தேங்க்யூ பிரபாகர். நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் பண்ண 2 ப்ராஜெக்ட்டுமே நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு சார். அதனால தான் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன், ஸ்வீட்டும் கொடுத்தேன். பிரபாகர், நான் முதல்ல சைன் பண்ண 2 ப்ராஜெக்ட்டுமே நல்ல லாபமா? ஆமாம் சார், ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு சார். இனி வெற்றி தேவதை உங்கள் தோளில் தான். நீங்கள் தொட்டது எல்லாமே லாபம்தான். பிஸ்னஸில் ஆதி சாருக்கு அடுத்தது நீங்கள் தான் சார் அந்த இடத்துக்கு ரெடியாக இருக்கீங்க. பிஸ்னஸ்ல என்னால் ப்ரோவோட அடுத்த இடத்துக்கு வர முடியுமா? பிரபாகர், உண்மையாவா சொல்றீங்க? ஆமாம் சார், உண்மைதான் சார். அதுக்கான ஆரம்பம் தான் சார் இந்த வெற்றியெல்லாம். எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். நந்தினி மேடம் போட்டு கொடுத்த பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆகணுமே. டே மச்சான், நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண 2 ப்ராஜெக்ட்டுமே நல்லா லாபம் கிடைச்சிருக்குடா. தேங்க்ஸ்டா. சரி, அதை விட ஈவினிங் வந்து செம பார்ட்டி, செம ஃபன் பண்ணுறோம், சரியா? அதே இடம்தா, மிஸ் பண்ணிடாத. கண்டிப்பாக பார்ட்டிக்கு வந்துடு. எக்ஸ்கியூஸ் மீ, அவனுங்களும் தான். இந்த ஃபைல்லையும் அப்படியே ஒரு சைன் பண்ணிடுங்க சார். ஆமாம், சரி மச்சான். ஆமாம். சரியா? ஓகேடா, பை. அடுத்து யாருக்கு கூப்பிட்டு சொல்லலாம்? டே பிரியன், நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண ப்ராஜெக்ட் செம லாபம் கிடைச்சிருக்குடா. அதுக்காக பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஈவினிங் வந்துரு, சரியா? அவங்ககிட்ட இப்போ தான் கால் பண்ணி சொன்னேன், நீயும் மறக்காம வந்துரு. சார் இந்த ஃபைல்லையும் சைன் பண்ணிடுங்க சார். நான் இதுலேயும் சைன் பண்ணுமா? ஆமாம் சார். ஓகே. என்ன சார், உங்கள் வெற்றியை செலிப்ரேட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்குறாங்களா? ஆமாம் பிரபாகர், இந்த வெற்றியை என்னை விட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொண்டாடுவாங்க. சரி, அவ்வளோதானா? இல்லை கையெழுத்து போட வேற ஏதாவது ஃபைல் இருக்கா? அவ்வளோதான் சார், ஃபினிஷ். சூப்பர், ஓகே. சரி, இனி நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் பேசலாம்ல? நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார். ஓகே, இந்தாங்க. என் வேலை முடிஞ்சுது சார். இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச உன்னோட ரகசியம் புதுசா இன்னொருத்தருக்கு தெரிய போகுது. பார்வதி, மாமா வந்துட்டீங்களா? இப்படி சிரிச்ச முகமா இருந்தா பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை விட்டுட்டு முகத்தை ஏன் சோகமா வச்சிருந்த? இல்லையே, நான் முகத்தை சோகமால வச்சுக்கலையே, சிரிச்ச முகமா தான் இருக்கேன். இல்லையே, நான் வரும்போது உன் முகம் சோகமா இருந்ததை நான் பார்த்தேன். என்னை பார்த்த உடனே நீ முகத்தை மாத்திக்கிட்ட. எதுக்காக சோகமா இருக்க? என்னாச்சு உனக்கு? கோவிலுக்கு போயிருந்த மாமா, அங்க நான் வழக்கமா பாக்குற தாத்தாவை பார்த்தேன். தாத்தா என்ன சொன்னாரு? என்னோட தாலி ரகசியம் புதுசா இன்னொருத்தருக்கு தெரிய வரும்னு சொன்னாரு. இதுக்கு போய் ஏன் கவலைப்படுற?
என்ன மாமா இப்படி சாதாரணமா கேட்டுட்டீங்க? அந்த தாத்தா சொன்னா சொன்ன மாதிரி நடக்கும். அந்த ஒருத்தர் யாரா இருக்கும்? அது எங்க அப்பாவா இருக்குமா இல்ல அம்மாவா இருக்குமான்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். எதுக்கு பயப்படுற? என் மாமனாருக்கு நம்ம காதல் விஷயத்தை பற்றி தெரியும். நம்ம கல்யாணம் ஆன விஷயமும் தெரியட்டுமே. நமக்கு ஒரு வேலை மிச்சம் தானே. நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீங்க இன்னும் பயமுறுத்துறீங்க மாமா. இங்க பார், இனி பயந்து எதுவும் ஆக போறதில்ல. நம்ம கல்யாணம் ஆன விஷயம் என் மாமனாருக்கு தெரிஞ்சாலும் சரி, இல்லை உன் மாமியாருக்கு தெரிஞ்சாலும் சரி, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் சந்தோஷம்தான். அப்படியே பிரச்சனை வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் நல்லதுக்காக தான். என்ன மாமா சொல்றீங்க? பிரச்சனை வந்தா நல்லதா? ஆமா, எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனைன்னு ஒன்று வந்தா கண்டிப்பாக அதுக்கு தீர்வுன்னு ஒன்று கிடைக்கும். நம்மளும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து மறைஞ்சு சந்திக்கிறது? பிரச்சனை வரட்டும், ஒரு முடிவு கிடைக்கும். மாமா, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ எதுக்கு பயப்படுற? நான் தான் ஊர்லேருந்து வரும்போது உன்கிட்ட சொன்னேனே, நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தா இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். தைரியமா இரு, சந்தோஷமா இரு. சரி, நீங்க வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். எங்க போயிட்டு வரீங்க? தீபக்கை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அவருக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? ஒரு முன்னேற்றமும் இல்லை, இன்னும் நிலைமை மோசமாக தான் இருக்கு. தீபக் மட்டும் கொஞ்சம் குணமாகி மித்ரா பற்றின ஆதாரம்லாம் கையில் கிடச்சிதுன்னா அம்மா கிட்ட உண்மையை நிரூபிச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். மாமா, நான் லேட்டா வீட்டுக்கு போனா அப்பா சந்தேகப்படுவாரு. நான் கிளம்புறேன். சரி, நீ தாத்தா சொன்னதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத. தைரியமா சந்தோஷமா இரு, நான் இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. என்னாச்சுங்க? ஏன் அமைதியாக இருக்கீங்க? சைன் எதனா வாங்கினா ஃபைலை கொடுங்க. சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இப்படி அமைதியாக நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து சார், இப்போ தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க. வந்த உடனே இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு சார். அதே நேரத்தில் சொல்லாமலே இருக்க முடியல சார். இந்த பில்டப் எல்லாம் வேணாம் பிரபாகர். என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்கள். நம்ம டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு ஃபாரின்லேருந்து மெட்டீரியல் இறக்குமதி பண்ணியிருக்கோம். புதுசாக ஒரு கான்ட்ராக்டருக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால நமக்கு 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு சார். என்னது, 50 கோடியா? என்ன பிரச்சனை? எதனால லாஸு? அந்த மெட்டீரியல்லாம் குவாலிட்டி இல்லைன்னு நம்ம குவாலிட்டி கண்ட்ரோலர் சொல்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் கெட் எனி ஆஃப் திஸ் கிராப். புது கான்ட்ராக்டுக்கு அப்ரூவல் கொடுத்தது யாரு? அது சார், நம்ம அருண் சார் தான் சைன் பண்ணார். அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது? இந்தாங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ சார். அருண் உடனே ரூம்க்கு வர சொல்லு. அருண் சார் இன்னும் ஆஃபீஸ் வரல சார். சொல்லுங்க பிரபாகர். சக்ஸஸ் மேடம். அருண் கழுத்து போட்ட விஷயம், அதனால 50 கோடி லாஸ் எல்லாமே ஆதிக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிய வச்சுட்டேன் மேடம். ஆதி சார் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அருணை கூப்பிட சொன்னாரு. அருண் சார் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலன்னு தெரிஞ்சதும் உடனே டென்ஷன் ஆகி கோவமா எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஆதியோட அந்த கோவம் தான் அந்த குடும்பத்துல பெரிய குழப்பத்துக்கு புளியர் சுழிய போட போகுது. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனி நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். வேலையை கச்சிதமா முடிச்சதுக்கு உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பா வந்து சேரும். தேங்க்யூ மேடம்.
ஐசே கேம்ல ஹையஸ்ட் ஸ்கோர் நான் ரீச் பண்ண போறேன். ஐயா தேங்க்யூ பார்வதி. அம்மா தேங்க்யூ பார்வதி. சின்னையா வேண்டாம் பார்வதி, கேம்ல ஹையஸ்ட் ஸ்கோர் ரீச் பண்ணிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ. பெரிய டீ. இல்லை வேண்டாம் பார்வதி. டேய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு ப்ரோ, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆஃபீஸ் ஃபைல்ஸில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்து தானே சைன் பண்ணுற? ப்ரோ அதெல்லாம் ஒரு எழுத்து கூட விடாம படிச்சு பார்த்து தான் ப்ரோ நான் சைன் பண்றேன். இருக்கிறத படித்து பார்த்துட்டு சைன் போட்டால் மட்டும் பத்தாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுட்டு கையெழுத்து போடணும். ப்ரோ நீ சொல்ற மாதிரி தான் ப்ரோ நான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கேம் விளையாடிட்டு இருக்க. ப்ரோ ஜஸ்ட் மினிட் ப்ரோ. இது வரைக்கும் பண்ண ஸ்கோரை விட நான் ஹையஸ்ட் ஸ்கோர் ரீச் பண்ண போறேன் ப்ரோ. எஸ் ப்ரோ, ஹையஸ்ட் ஸ்கோர் ரீச் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏய் உன்னால பிசினஸ்ல 50 கோடி ரூபா லாஸ் ஆயிருக்கா? நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கேம் விளையாடிட்டு இருக்க. எருமை ஒரு அடிச்சு பார்த்தா வாயெல்லாம் உடைச்சிருவேன். இங்க பாருடி, வீட்டில் ஃபைட் சீன் ரொம்ப ஹெவியா இருக்கும் போல இருக்கு. என்ஜாய் பண்றதுக்கு ரெடி ஆயிடு. என்ன ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண ப்ராஜெக்ட் ரெண்டுமே நல்ல லாபம் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. நீ என்னடானா 50 கோடி லாஸ்ன்னு சொல்ற? ஆதி என்ன நடந்துச்சு? எதனால லாஸ்? டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிக்காக நம்ம ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபைல்ஸை சரியா படிச்சு பார்க்காம சைன் பண்ணியிருக்கான். அதால 50 கோடி ரூபா லாஸ். படிச்சவன் தானே நீ, படிச்சு பார்த்து ஃபைல சைன் பண்ண மாட்டியா அருண்? முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற நீ எவ்வளவு பொறுப்பா நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு முட்டாள் மாதிரி நடந்திருக்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்ல மொத்தமா ரிஜெக்ட் பண்ண சைனா குட்ஸை தான் இவன் இம்போர்ட் பண்ண சைன் பண்ணியிருக்கான். பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு புது கான்ட்ராக்டுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டான். நீ போட்ட ஒரே ஒரு சைன்னால தான்டா இதெல்லாம் நடந்துருச்சு. நம்மளோட குவாலிட்டி கண்ட்ரோல்ல இதெல்லாம் தப்பான மெட்டீரியல்னு கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இல்லைனா மொத்தமா நம்ம கம்பெனியோட குட்வில்லே டேமேஜ் ஆயிருக்கும். நடந்திருக்கணும். நீ ஃபைலை நல்லா படிச்சு பார்த்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமாடா? ஃபைலை கொண்டு வந்து நீட்னா நீ என்ன ஆட்டோகிராஃபை போடுற அப்படியே கையெழுத்து போட்டுருவியா? அறிவில்லடா உனக்கு? சூப்பர். அருண், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனமாவே இருக்க போற? நீ பொறுப்பா இருந்து அதனால 500 கோடி லாஸ் ஆயிருந்தா கூட நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா நீ பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருந்து அதனால 1 ரூபாய் நஷ்டம் வந்தா கூட அதை என்னால பொறுத்துக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பொறுப்பு வந்துடுச்சுன்னு நானும் உங்க அம்மாவும் உன்னை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ இன்னும் மாறல அருண். ஏமாத்துறதுக்காக தான் நீ ஆபீஸ்க்கு போற மாதிரி நடிச்சேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அருண். ஆஹா, நம்ம பங்குக்கு நம்ம தான் சொல்லணுமே. அருண், என்ன அருண் இதெல்லாம்? இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறது? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐஸ்வர்யாவை பாரு, எவ்வளவு பொறுப்பா ஹோட்டல்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு தெரியலன்னா அவகிட்ட கேட்டு கத்துக்க வேண்டியதானே?
அதை விட்டுட்டு இப்படியா 50 கோடி ரூபாய் நஷ்டம் பண்றது? அதுக்கு இல்ல, பண கஷ்டம் வந்தா கூட பரவாயில்லையா அருண்? இப்ப பாரு, ஆதி, அக்கா, மாமா எல்லாரும் உன்னை நடுக்கூடத்துல நிக்க வச்சு திட்டிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் பாக்கும்போது ஐஸ்வர்யாக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாத்தியா நீ? அத்தை, நீங்க கூட அட்வைஸ் பண்றீங்க? பேசாம இருக்கியோ இல்ல? இனிமேல் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இதுல நடந்துக்கிட்ட அப்புறம் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். இதான் நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். பார்த்து பொறுப்பா நடந்துக்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா? என்ன வேற கோவமா பாக்குறாளே. ஒருவேளை பாடின பாட்டு பிடிக்கலையா? ஐசு, உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ டென்ஷனா இருக்குன்னு. ஆனா எதுக்காக டென்ஷனா இருக்குன்னு தான் தெரியல. நடந்ததெல்லாம் மறந்துட்டோம்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? என்ன ஐசு சொல்ற? என்ன நடந்துச்சு? நான் அப்படி என்ன தப்பா நடந்துட்டேன்னு நீ இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன நடந்தது? நீ என்ன தப்பு பண்ணுன? நான் எதுக்காக டென்ஷனா இருக்கேன்? இது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல? சத்தியமா எனக்கு தெரியல ஐசு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன்கிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அருண். உன்னால லாஸ் ஆயிடுச்சுன்னு ஆதியோ ஆண்டியோ உன்னை திட்டினாங்களே, அந்த வருத்தம் உன் மனசுல கொஞ்சம் கூட இல்லையா? ஐசு, ப்ரோவும் அம்மாவும் என்ன திட்டுறது ஒண்ணும் புதுசு இல்ல. எனக்கு பழகி போச்சு. இதுக்காகவா நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆண்டி கிட்டயும் ஆதி கிட்டயும் திட்டு வாங்குறது உனக்கு வேணா பழகி போன விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு அவமானமா இருக்கு. சின்னையா கிட்ட நீங்க இன்னைக்கு இவ்ளோ கடுமையா நடந்துட்டு இருக்க வேண்டான்னு எனக்கு தோணுது மாமா. அருணால நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் அவனை திட்டல. அவனுக்கு பொறுப்பு வரணும் தான் திட்டினேன். அது எனக்கு புரியுது. ஆனா ஐஸ்வர்யா அம்மா முன்னாடி நீங்க சின்னையா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ஐஸ்வர்யா அம்மா மனசுல வருத்தத்தை ஏற்படுத்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இருக்காது. ஐஸ்வர்யா ஒன்னு அருண் மாதிரி பொறுப்பு இல்லாதவல்ல. நான் அருண் கிட்டே அப்படி நடந்துக்கிட்டேன்னு ஐஸ்வர்யாக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்காம பேசாத ஐசு. ப்ரோ என்ன திட்டினதுல உனக்கு என்ன அவமானமா இருக்கு? நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அருண். நீ வேற யாரோ இல்ல, என்னோட ஹஸ்பண்ட். என் கண்ணுக்கு முன்னாடி உங்க அம்மாவே உன்னை திட்டினாலும் அது எனக்கு அவமானம் தான், அசிங்கம் தான். ஐசு, நடந்த தப்ப சுட்டி காட்டி இனி இந்த மாதிரி நடந்துக்காம இனிமேல் பொறுப்பா இருந்துக்கன்னு சொன்னாங்க. இதுல என்ன உனக்கு அவமானமா இருக்கு? எந்த ஒரு பொண்ணும் தான் கண்ணு முன்னாடி புருஷன் திட்டு வாங்கறத அவமானமா தான் நினைப்பான். நீங்க சின்னையாவை கண்டிச்சது ஐஸ்வர்யா அம்மா மனசுல நிச்சயமா மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஐஸ்வர்யா படிச்ச பொண்ணு. நிச்சயமா நான் பேசினதை தப்பா எடுத்திருக்க மாட்டா. நான் அருணுக்கு பொறுப்பு வர்றதுக்காக தான் அப்படி பேசினேன்னு கண்டிப்பா ஐஸ்வர்யாவுக்கு புரிஞ்சிருக்கும். உன் கண்ணுக்கு முன்னாடி என்னை யாராவது கண்டிச்சாலோ திட்டினாலோ அதுக்கு உனக்கு கோவம் வருமா வராதா? ஐசே, நீ டாபிக்க மாத்தி பேசுற. நான் டாபிக் எல்லாம் மாத்தி பேசல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் உன் கண்ணுக்கு முன்னாடி என்னை யாராவது கடுமையா பேசினா நடந்துக்கிட்டா அது உனக்கு அவமானமா இல்லையா? இப்ப புரியுதா என் வலியும் வேதனையும்? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா.